என்னிடத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து எது ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்ட்டு கேட்டா அவனிடத்தில் தேடல் என்பது இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா கல்வியுடைய தேடல் இருக்க வேண்டும் ஒரு மனிதனிடத்தில். அந்த கல்வியில் போட்டி போடல் வேண்டும், பொறாமை கொள்ளுதல் கூடாது. அதே மாதிரி அந்த தேடல் இருக்கக்கூடிய சமயத்துலதான் அந்த மனிதன் மேல வரக்கூடியவனா இருப்பான். தேடல்ங்கிறது ஒரு மனிதனை மாடலா உருவாக்கக்கூடியதா இருக்கு. எத்தனையோ பேர் நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேனு, பல்பு, அது இது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடிசன்கிறவருடைய ஒரு மனிதருடைய தேடல். அந்த எடிசன்கிறவங்க மட்டும் இது எப்படி வருது அது எப்படி வருது அப்படிங்கிற அவருக்கு தேடல்னு ஒண்ணு இல்லைன்னா கஷ்டமா தான் போய் நிற்கும். அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளையோடத்துல தேடலை உருவாக்குங்க. அந்த தேடல் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய ஒரு அறிவாளியா, ஒரு சயின்டிஸ்டா, இன்னும் சொல்ல போனா மத்தவங்க முன்னாடி மத்தவங்களோட திறமையான ஒரு நபரா மேல கொண்டு வர்றதுக்கு அந்த தேடல் இருக்கும். இப்ப ஒரு மனிதர் வராது, அட்வொகேட் ப்ரொஃபஷன்லயோ இல்ல டாக்டர் ப்ரொஃபஷன்லயோ அவர் கூட வந்தே நிற்கிறாரு. அதனால அவருக்கு எல்லாத்தையும் கத்துக்கிடுவாரா, அவருக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதரிடத்துல தேடல் இருக்கணும். தேடல் இருந்தாதான் இங்க எதுக்கு போறாங்க அங்க எதுக்கு போறாங்க அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான விஷயத்தை தெரிஞ்சு 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 தன்னை திறமையாக செதுக்குவதற்கு, தன்னை உருவாக்குவதற்கு நிறைய விஷயத்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அப்ப தேடல்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அவர் அப்படியே மூடி போயிட்டு அப்படியே போக வேண்டியது. அப்ப தேடல் எதற்கு வரக்கூடியதா இருக்கு, தேடல் எதனால ஏற்படக்கூடியதா இருக்கு, அவன் அறிவாளியாக, அவன் ஒரு சமுதாயத்தில் தனித்திறமையுடையவனாக தான் மேலே வருவதற்கு மிக அத்தியாவசியமானதாக இருக்கு. அப்ப தேடல்ங்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னா அவன் மாடலா வாழ்க்கையில எல்லாருக்கும் முன் மாதிரியா கன்ஃபார்மா பெரிய அளவு வரும். தேடல் இல்லைன்னா கஷ்டம்.